பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் வந்து நிறைய விஷயங்கள் கூட வந்து ரெகுலர் பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல கண்டிப்பா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்லது பண்ணிட்டு பயங்கரமா வந்து வெளியில ஒரு பேரை கேட்டாலே வந்து அந்த பேர் வந்து நல்லதற்கான பேரு, இல்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க, நிறைய பேர் ஹையர் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு பேரை கேட்டாலே வந்து எஸ், நான் ஆப்வியஸா சொல்ல வரவங்க யாருன்னு தெரியும். முன்னாள் எக்ஸ் மேயர் அவர்கள் சைதை துரைசாமி அவர்களோட பையனோட இறப்பை பத்தி தான். பட் இதை வந்து ஒரு கான்செப்டா எடுத்து பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இதோட எப்படின்னா இதுல எந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கு. ஏன்னா இந்த ஒரு 8 நாள் பிப்ரவரி 4 வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து, அதாவது டிரைவர் இறந்துட்டாரு, அவரோட பாடியே ஒரு நாள் கழிச்சு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அவர் கூட டிராவல் பண்ண அவரோட ஃப்ரெண்டோட பாடி வந்து, அதாவது அவர் வந்து பயங்கரமான இன்ஜுரியில வந்து நியர்பை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷிஃப்டட் டு எய்ம்ஸ் அப்படின்ற அளவுக்கு நியூஸ் வந்துடுச்சு. முக்கியமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மகன். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன், பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹிமாச்சல் மாதிரி ஒரு ஊர், ஹிமாச்சல் ஊரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த ஊர்ல வந்து இட்ஸ் 100 டைம்ஸ் தன் ஊட்டி. ஊட்டியை விட ஒரு 100 டைம்ஸ் வந்து ஒரு பயங்கரமா பனிப்பிரதேசம், இல்ல மவுண்டெயின்ஸ், இல்ல கிளைமேட், இப்படி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஊர் தான் ஹிமாச்சல். இதை பத்தி நம்ம ஃபுல்லா நரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு இதுல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஹிமாச்சல், குலு மணாலி எல்லாம் போயிட்டு வந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஒரு டேஞ்சரான ஜோன் வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அவரோட பாடியை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு அவரோட முகத்தை கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு தருணமாச்சும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து போனது போயிட்டாரு, எந்த இடம் எவிடன்ஸுமே கிடைக்காம போறதுன்ற ஒரு சுச்சுவேஷன், ஒரு இதெல்லாம் வந்து ஒரு 50 இயர்ஸ் பேக்ல வந்து நிறைய நடந்திருக்கு. வாருக்கு போவாங்க, இல்லைன்னா வந்து காட்டு பகுதிக்கு போவாங்க, எல்லாரும் ஊருக்கு போவாங்க, அவங்கள பத்தி என்னன்னே தெரியாது, அவங்க வந்தாதான் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருந்தும் வந்து நம்மளால ஒரு விஷயத்த 8 டேஸ் கிட்ட வந்து ஃபுல்லா டீப் அனலைசிஸ்லாம் பண்ணி கூட வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு இருந்தது. பட் ஆனா உண்மையாலுமே சொல்ல போனா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கின்னூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே முன்னாள் மேயர் அவர்கள் சைதை துரைசாமி அவர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது வந்து பையனை வந்து காப்பாத்தி கொடுத்துட்டீங்கன்னா, அவர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் 1 கோடி ரூபாய் வந்து கண்டிப்பா நாங்க இமீடியட்டா ரிலீவ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், ஆப்வியஸா இப்பவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க நியூஸ்ல எல்லாம். எஸ், அதாவது அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனா வந்து அந்த சட்லஜ், இந்த பிஎஸ் ரிவர்லாம் எப்படி இருக்கும்னா, அங்க போனவங்களுக்கு அதோட ஃபீல் இருக்கும். ஏன்னா பிஎஸ் சட்லஜ் ரிவர்ல எல்லாம் அங்கங்க போட்ஸ் இருக்கும். அந்த போட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து எப்போ வேணாலும் இங்க வந்து வாட்டர் லெவல் வந்து அதிகமாகும், நீங்க வந்து சேஃபா தான் இருக்கணும். ஸோ வந்து எப்போனாலும் அதிகமாகும்னா அவங்களுக்கு தெரியாது, மேபி ஏதாவது பனி உருகி ஃபாஸ்டா வரலாம், திடீர்னு வந்து ஏதாவது ரிவர்ஸ் வந்து எல்லாம் கொலைட் ஆகி ஸ்பீடா வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வந்து அதுக்கு ஏன்னா இந்த ஹிமாச்சல், குலு மணாலி, இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாருமே வந்து மெயினா வந்து அவங்களோட இன்கம் அப்படின்றது பேஸ் பண்றதுக்கு வந்து டூரிசம். அந்த டூரிசம் வந்து இந்த நதி மூலியமா உங்களுக்கு நிறைய கிடைக்குது. ராஃப்டிங், மலை பிரதேசத்துல வந்து பேராகிளைடிங், எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இயல்பாகவே பழக்கம் இருக்கும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பழக்கம் இருக்கும். எஸ், இந்த இடத்துல வந்து ஒரு வைட்டல் ரோல் ஒரு விஷயம் பிளே ஆயிருக்கு. என்னன்னா, என்னதான் வந்து அவங்களுக்கு ஆழம் தெரியும், இந்த இடம் எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சாலும், ஒரு பிஎஸ், ஒரு சட்லஜ் மாதிரி ரிவர் வந்து ஒரு ஃப்ளோ, அதோட ஃப்ளோ வந்து மேக்சிமம் மினிமம் ஸ்டார்டிங் வந்து 30 km/h வந்து ஸ்பீட் போயிட்டு இருக்குமா அந்த வாட்டர். நம்ம அது வெறும் வாட்டர் வந்து நம்ம ஊர்ல வந்து ஆறு போற மாதிரி இருந்தா பரவாயில்ல, அவ்வளவு பெரிய பாறைகள், அதாவது உங்க நம்ம வீட்டு சைஸ்ல ஒரு பாறை, பக்கத்துலயே ஒரு பாறை, அந்த மாதிரி பாறைகள் வந்து ஏகப்பட்டது இருக்கும். நம்மளால எந்த இடத்துல இடிச்சுப்போம், என்ன இடத்துல ஸ்லிப் ஆகுன்றதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ என்னதான் ராஃப்டிங், ஸ்கூபா டிரைவர்ஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட உயிரை பணைய வச்சுதான் ஒரு உயிரை தேட போனோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிஸ்கான ஏரியா தான் ஹிமாச்சல், குல்லு மணாலி, இந்த மாதிரி ஏரியாலாம். போனவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏதாவது சப்போஸ் குல்லுல இருந்து மணாலி போறீங்கன்னா நிறைய ரூட்ஸ் வந்து ஹைலி ரிஸ்க் ரூட்ஸ் தான். லைட்டா ஸ்லிப் ஆனா கூட ஒண்ணுமே, கார் போச்சுன்னா அவ்வளவுதான்,
போனதுதான் அப்படின்ற மாதிரி தான். ரிஸ்கான ஒரு ஏரியா தான் இதெல்லாம், நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு அட்வென்ச்சர் இதெல்லாம் தாண்டி ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் போகக்கூடிய ஒரு ஸ்பாட் வந்து குலு மணாலி. பட் த வைட்டல் ரோல் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு டனல் வந்து ஒரு 4 months முன்னாடி ஒருத்தங்க ஒரு 40 தொழிலாளர்கள் மாட்டிட்டாங்க. அவங்க எல்லாம் வெளியில வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. அதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்தது. வைட்டல் ரோல் வந்து மவுண்டைனோ இல்ல வேற எதுவும் கிடையாது, டெம்பரேச்சர். பிஎஸ் சட்லஜ் இந்த மாதிரி கின்னூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் விழுந்த இடம் கூட, அந்த காரு 200 மீட்டர் பள்ளத்தாக்குல விழுந்த இடத்துல கூட டெம்பரேச்சர் நீங்க இப்ப போட்டு பாத்தீங்கன்னா கூட 6 டிகிரி மேக்சிமம், அதிகபட்சமா போனா 10 டிகிரி தான் இருக்கும். இந்த 10 டிகிரி 6 டிகிரி டெம்பரேச்சர்ல நீங்க கிளவுஸை அவுத்துட்டீங்க அப்படின்னா கை வந்து கண்டிப்பா விரைச்சிக்கும். அதாவது நம்மளோட ஸ்கின் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போயிடுன்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஹிக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வராங்க. என்னன்னா அங்க இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கவங்க எல்லாருமே ஒரு 1 crore அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்ச பிறகு அங்க இங்க எல்லா இடத்துலயும் வந்து தேடுறாங்க. பட் ஐடியாலஜி அப்படின்றது வந்து ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து விழுந்த இடத்துல இருந்து அவங்க எப்படி போயிருப்பாங்க, எப்படிலாம் வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட டெக்னாலஜி இருந்திருக்காரு அந்த மக்கள் கிட்ட. பட் ஆனா வந்து அவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடணும், சரி இது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்தா கூட அது கூட ஓகே அப்படின்னு தான் பேசிக் லெவல்ல யோசிச்சிருப்பாங்க. பட் யாருமே சக்சீட் ஆக முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டீமு, அதுக்கப்புறம் வந்து வெள்ள பாதிப்புக்காக மீட்பு படையினர் இவங்க, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் போலீஸ், அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவர்ஸ் எக்ஸப்ஷனலா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவர்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இந்த இடத்துல டெம்பரேச்சர் தான். நீங்க ஆழ்கடல்ல போனா கூட டென்சிட்டி அப்படின்றதுதான் அதிகமா இருக்குமே தவிர, அப்புறம் ப்ரெஷர், அவங்க எல்லா சைடும் அமுகிற ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஆக்சிஜன் வச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் மூவிங் ரிவர்ல ஸ்கூபா டைவர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவங்களோட டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த வந்து தண்ணியோட ஃப்ளோ வந்து அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுல பெரிய சேலஞ்சே என்னன்னா அதே ஃப்ளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் அதிகமாகலாம், எவ்வளவு வேணாலும் அதிகமாகலாம். டக்குன்னு வந்து உங்க இடுப்பளவு இருக்க தண்ணி வந்து உங்க ஆள் உயரத்துக்கு தாண்டி போயிடுச்சுன்னா நார்மலா நிக்கிற தண்ணியை மேனேஜ் பண்ணிடலாம். பட் பொறுமையா ஏறுற தண்ணி, அதாவது வந்து ஒரு குடத்துல தண்ணி பொறுமையா ஏறுதுன்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு ஃபோர்ஸ்ல வருதுன்னா யாராலையுமே மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட ஸ்கூபா டைவர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். எஸ், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோல எப்படி எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வந்து இடுக்குல இருந்து பாறையில இருந்து சில ஹியூமன் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட், அப்புறம் வந்து லேட்டஸ்டா சண்டே வந்து சைதை துரைசாமி ஐயா அவர்களோட டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு ரிசல்ட்ஸ் வர டைம்ல வந்து மண்டே ஒரு 2 மணி போல வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அந்த இது அவரோட பாடியை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. எஸ், அதாவது வந்து அது கூட வந்து ஒரு 3 நாள் பொம்மை, அவரோட வெயிட்லயே இருக்கிற ஒரு பொம்மையை வந்து சட்லஜ் ரிவர்ல தூக்கி போட்டு அது எந்த ஃப்ளோல போகுது, இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஏன்னா நான் வந்து வேற ஒருத்தரோட பிளாக் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். சட்லஜ் ரிவர் வந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சாப், ஹிமாச்சல் இந்த வழியா போயிட்டு பாகிஸ்தான் அப்படின்றது போனா கூட நம்ம பேசி அது ஒரு பெரிய நேஷனல் லெவல்ல பேசி ஏதாவது பண்ணி நம்ம டைவிங் நிறைய ரெஸ்கியூ ஆபரேஷன் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பட் ஒன்ஸ் பாகிஸ்தான் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுவுமே ஒரு என்ன சொல்றது, நம்மளால செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம் போய் பாகிஸ்தான் போயிட்டு அங்கிருந்து நம்ம பர்மிஷன் வாங்கி பண்ற மாதிரி ஒரு லெவல்ல போயிடுற அளவுக்கு இருந்தது. பட் இந்த ஸ்கூபா டைவர்ஸால மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி பொம்மைகள்லாம் செஞ்சு அந்த ஃப்ளோவெல்லாம் கண்டுபிடிச்சு ஃபைனலா பாறைக்கு நடுவுல மாட்டி இருந்த அவரோட பாடியே எடுத்திருக்காங்க, உடலை. எஸ், இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அன்சர்டைன் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இவரோட இறப்பு இருக்கு. இது வந்து ஒரு இரங்கல் அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தைங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு அப்பா வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டு எங்க இருக்காங்க, இல்ல சேஃபா இருக்காங்களா, அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னா இந்த ஒரு 8 நாள்ல எப்படியாவது அவர் எங்க இருந்தாலும் பழச்சிட்டா கூட போதும், நாங்க பாத்துப்போம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கும். பட் ஒரே எதுவுமே அதை ஃபீல் பண்ணவே முடியல அந்த விஷயம் மட்டும். பட் வாட் எவர், அவரோட உடல் கிடைச்சதுல வந்து ஏதோ 1% அவர் முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தர்ப்பமாச்சும் இருக்குன்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்க தான் முடியும். பட் இன்னொரு விஷயமும் வந்து இந்த ஒரு 2 டேஸ்ல இப்ப நடந்துட்டு இருந்த இந்த ஒரு 2 டேஸ்ல வந்து நடந்திருக்கு.
அதே ஹிமாச்சல்ல குல்லுல மாவட்டத்துல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 26 இயர்ஸ் ஒரு லேடி, ஒரு பொண்ணு பேராகிளைடிங் ஆப்ரேஷன், அதாவது பேராகிளைடிங்னா வந்து ஒரு மலையில கூட்டு போயிடுவாங்க. அந்த மலையில இருந்து அப்படியே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நேவிகேட்டர் இருப்பார் பின்னாடி, நீங்க கீழே இருப்பீங்க. கரெக்டா வந்து எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் போட்ட பிறகு நீங்க வந்து ஒரு 3000 அடி ஒரு 2000 அடி ஹைட்ல இருந்து அப்படியே வந்து ரிவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கீழே வந்து லேண்ட் ஆவீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட சேஃப்டி பெல்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்களா, இல்ல போடவே இல்லையா, இல்ல பாக்கலையா அப்படின்றலாம் எதுவுமே தெரியல. இப்போதைக்கு எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் படி அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி, அந்த தோபி அப்படின்ற ஒரு இடம் தடை செய்யப்பட்ட அந்த ஒரு பகுதி. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அந்த பேராகிளைடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றத வந்து நீங்க ஹிமாச்சல்ல பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் எய்டட்ல இருக்க சில இடத்துலலாம் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனா பிரைவேட் ஓரியன்டா இருக்க இடத்துல வந்து எப்படி நான் போயிருக்கேன் பர்சனலா சொல்லும் போது, அங்க நம்ம போற இடத்துலயும் அங்க ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஒரு டேகிங் இருக்கும். ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து 8000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ராஃப்டிங்கா இருக்கட்டும், பேராகிளைடிங்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பேராகிளைடிங் ஆச்சும் பரவாயில்ல, மேல இருந்து அப்படியே வருவோம். ராஃப்டிங் வந்து ரிவர்ல தான் அப்படியே எகிரி போகும். அதுக்கும் வந்து சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் லைஃப் ஜாக்கெட் மட்டும்தான். எகிரி எங்காவது விழுந்து பாறையில மோதிக்கிட்டா கூட அவரோட லைஃப் அன்சர்டைன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க, இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு. ஸோ வந்து எல்லாருக்கும் சொல்ற ஒரு காமனான விஷயம் தான், அன்சர்டைன் லைஃப் இருக்கலாம், பட் சேஃப்டி ப்ரோட்டோகால் போட்டு ஒரு அன்சர்டைன் லைஃப் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ண முடியும்னு விட்டுறலாம். பட் ஆனா எல்லாமே ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியல, அது கடைசியில வந்து உயிரிழப்பு வந்து எடுத்துட்டு போய் நிக்குது அப்படின்னா அது வந்து அன்அவாய்டபிள், அன்அக்செப்டபிள், சாரி, அதை அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ வந்து மூவிங் ஃபார்வர்டு வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, டிசம்பர் 2022லயும் வந்து இதே மாதிரி வந்து பேராகிளைடிங்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு இந்த பிரிட்ஜ்ல இருந்து 200 மீட்டர்ல அவரோட கார் விழுந்தது கூட தடுப்பு இருந்தா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். பட் அர்பனைசேஷன் வெர்சஸ் டூரிசம் அப்படின்னு பார்க்கும்போது அர்பனைசேஷன் ஆகல, ஆனா டூரிசம் வளர்ந்துடுச்சு. அர்பனைசேஷன் இப்ப நம்ம ஊட்டிலாம் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஓரளவுக்கு கிடைச்சிரும், கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கும். ஹேர்பின் பெண்ட் அங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும். ஆக்சிடென்ட்ன்றது மோஸ்டா வந்து தடுப்பு அப்படின்ற அளவுக்கு தடுத்துரும். பட் வந்து ஹிமாச்சல், குல்லு, மணாலி நீங்க போய் பாத்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இது புரியும். எந்த இடத்துலயும் பெருசா தடுப்பு எல்லாம் இருக்காது. அதாவது ஒரு கார் போற இடத்துல ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ் போகும், ஸ்லிப் ஆச்சுன்னா கூட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுதான். ஸோ சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பா வந்து அர்பனைசேஷன், கண்டிப்பா உங்களுக்கு டூரிசம் அப்படின்னு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி அந்த இடத்துல மக்களோட சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்தாகணும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வந்து இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பபாய், சி யூ. தண்ணியை கம்மி யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, பபாய்.